பொதுவாக மைக்ரைன் தலைவலி அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு மன அழுத்தம் இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனை வர சமயத்தில் அந்த மைக்ரைன் தலைவலி வரும். அந்த பிரச்சனையோட வீரியம் குறையும் போது அது சரியாயிரும் அப்படிங்கிறது மைக்ரைன் தலைவலி இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பிரச்சனை என்னால் தாங்கவே முடியல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறப்போ நம்ம செரிப்ளம் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது நமக்கு சரியாயிரும். இந்த செரிப்ளம் மனநிலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த செரிப்ளம் மனநிலை உங்களுக்கு மைக்ரைன் தலைவலியை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை அந்த இடத்துலயே என்னால் விட்டுட்டு போக முடியல, தொடர்ந்து அந்த எண்ணங்கள் எனக்குள்ள வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற மலர் மருந்து தர வேண்டிய ஒரு மனநிலை. இந்த மனநிலை இருக்கும்போது இந்த தலை இந்த ஏரியா ஃபுல்லாவே சூடாயிரும், அந்த இடத்த அது ரொம்பவே பாதிக்கும். இந்த மாதிரியான மனநிலையும் உங்களுக்கு மைக்ரைன் தலைவலியை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இடது பக்கம் மட்டும் வலிக்குது இல்ல வலது பக்கம் மட்டும் வலிக்குது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அது தலைவலியா மட்டும் இல்ல, கைவலி, கால்வலி, மூட்டு வலி, தோள்பட்ட வலி, இந்த மாதிரி எந்த வலியா இருந்தாலும் இடது மட்டும் இல்லாட்டி வலது மட்டும் வலிக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு நம்ம எதற்கான மலர் தீர்வுகளை பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் இதற்கு தீர்வே கிடையாது அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற மைக்ரைன் தலைவலிக்கான மலர் தீர்வுகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மைக்ரைன் தலைவலி அப்படிங்கிறது எந்த மனநிலை இருக்கிற மக்களுக்கு வருது, அதுக்கப்புறம் அதை எந்த மலர் மருந்துகள் எந்த சூழ்நிலையில் கொடுத்து எப்படி சரியாகணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக மைக்ரைன் தலைவலி அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு மன அழுத்தம் இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனை வர சமயத்தில் அந்த மைக்ரைன் தலைவலி வரும். அந்த பிரச்சனையோட வீரியம் குறையும் போது அது சரியாயிரும் அப்படிங்கிறது மைக்ரைன் தலைவலி இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். அப்போ எந்தெந்த மனநிலை இருக்கிறதுனால இது வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மைக்ரைன் தலைவலிக்கான காரணம் அப்படின்னா முதல்ல செரிப்ளம் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கலாம். இந்த செரிப்ளம் அப்படிங்கிற மலர் மருந்து என்ன மனநிலையை கொடுக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதனோட உக்கிரத்தை என்னால் தாங்க முடியல, அந்த பிரச்சனையோட இதை என்னால் தாங்கவே முடியல, எவ்வளவோ நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அந்த பிரச்சனையை தாங்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் ஒரு கட்டத்தில் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் பிரேக் டவுன் ஆயிடுறேன், உடஞ்சி போயிடுறேன், கத்திடுறேன், அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறப்போ, இந்த பிரச்சனை என்னால் தாங்கவே முடியல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறப்போ நம்ம செரிப்ளம் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது நமக்கு சரியாயிரும். இந்த செரிப்ளம் மனநிலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த செரிப்ளம் மனநிலை உங்களுக்கு மைக்ரைன் தலைவலியை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற மனநிலை. இந்த ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை நான் திரும்ப 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 நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், அந்த எண்ணங்களை என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, அது ஒரு லூப் ஹோல் மாதிரி திரும்ப 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 சுத்திக்கிட்டே இருக்குது என் மனசுக்குள்ள அந்த விஷயங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரியும், யாரோ கேள்வி கேட்குற மாதிரியும், அதுக்கு நான் பதில் சொல்ற மாதிரியும், நிகழ்வுகள் நடக்கிற மாதிரியும், அதை நான் ஃபேஸ் பண்ற மாதிரியும் திரும்ப திரும்ப இந்த சிந்தனைகள் எனக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை அந்த இடத்துலயே என்னால் விட்டுட்டு போக முடியல, தொடர்ந்து அந்த எண்ணங்கள் எனக்குள்ள வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற மலர் மருந்து தர வேண்டிய ஒரு மனநிலை. இந்த மனநிலை இருக்கும்போது இந்த தலை இந்த ஏரியா ஃபுல்லாவே சூடாயிரும், அந்த இடத்த அது ரொம்பவே பாதிக்கும். இந்த மாதிரியான மனநிலையும் உங்களுக்கு மைக்ரைன் தலைவலியை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸ்க்லராந்தஸ் அப்படிங்கிற மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை. இந்த ஸ்க்லராந்தஸ் அப்படிங்கிறத நம்ம எதுக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா, உடம்புல மாறக்கூடிய அளவுகள் இருக்கிற எல்லா வியாதிகளுக்கும் கொடுப்போம். அது இல்லாமல் இந்த மைக்ரைன் தலைவலி அப்படிங்கிறது பெரும்பாலும் உடம்போட இடது இல்லை அப்படின்னா வலது பக்கம் அப்படின்னு ஏதாவது ஒரு பக்கத்தை தான் பாதிக்கும். இந்த மாதிரி இடது பக்கம் மட்டும் வலிக்குது இல்லை வலது பக்கம் மட்டும் வலிக்குது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அது தலைவலியா மட்டும் இல்லை, கைவலி, கால்வலி, மூட்டு வலி, தோள்பட்ட வலி, இந்த மாதிரி எந்த வலியா இருந்தாலும் இடது மட்டும் இல்லாட்டி வலது மட்டும் வலிக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஸ்க்லராந்தஸ் அப்படிங்கிற மருந்தை கொடுப்போம். அப்போ ஒயிட் செஸ்னட், செரிப்ளம், ஸ்க்லராந்தஸ் இந்த 3 மலர் மருந்துகள் தேவைப்படக்கூடிய மனநிலையுமே உங்களுக்கு மைக்ரைன் தலைவலியை கொண்டு வருவதற்கான ஒரு மனநிலைகள் தான். இது கூட இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு தொணக்கால் மாதிரி, அதாவது எப்படின்னா ஏதாவது ஒரு தொணக்கால் அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்தோட சேரும்போது தான் அதுக்கான அர்த்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறது செரிப்ளம், ஏதாவது ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது
ஒயிட் செஸ்னட். அப்போது எதை நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கிறீங்க, எதை நீங்கள் தாங்க முடியல அப்படிங்கிற மனநிலையோடு சேர்ந்து நம்ம எடுக்கும்போது அதுக்கு சரியான தீர்வு, முழுமையான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கிறீங்க, பிரச்சனையை உங்களால் தாங்க முடியல அப்படின்னா இந்த செரிப்ரம் ஸ்க்லெராந்தஸ் ஒயிட் செஸ்னட் கூட பைன் அப்படிங்கிற மலர் மருந்து எடுக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அது முழுமையாக நடந்து முடியலை, அந்த டைமில் இது நடந்து முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு டென்ஷன் வருது, ஒரு ப்ரெஷர் வருது அப்படின்னா, அதனால் எனக்கு ஒரு மைக்ரேன் தலைவலி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்சன் அப்படிங்கிற மலர் மருந்தோட ஒயிட் செஸ்னட், ஸ்க்லெராந்தஸ், செரிப்ரம் இந்த மூணையும் சேர்த்து எடுக்கணும். சில சமயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு எனக்கு சார்ந்த உறவுகள் அவங்க மேலே நான் வந்து நிறையா ஒரு கேரிங் எதிர்பார்க்குறேன், அவங்க என்னை ரொம்ப கேர் பண்ணிக்கணும், பேம்பர் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன், அந்த அளவுக்கு எனக்கு அவங்க தர்றதில்லை, அதனால் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, மைக்ரேன் தலைவலி வருது அப்படின்னா சிக்கரி அப்படிங்கிற மலர் மருந்தோட ஒயிட் செஸ்னட், ஸ்க்லெராந்தஸ், செரிப்ரம் இந்த மூணையுமே சேர்த்து எடுக்கணும். அப்போது நம்முடைய மனநிலை என்னவோ அது கூட நான் சொன்ன இந்த 3 மலர் மருந்துகளையும் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு மைக்ரேன் தலைவலியிலிருந்து நிச்சயமாக விடுபட முடியும். ஒரு 3 மாதம் தொடர்ந்து இந்த மருந்துகளை எடுக்கும்போது உங்களுக்கு இந்த தொல்லை அப்படிங்கிறது திரும்ப வரவே வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா மலர் மருந்துகளையுமே எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மலர் மருந்துல இருந்தும் 3 சொட்டு விட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி காலை, மதியம், மாலை அப்படின்னு 3 நேரமே நீங்க எடுத்துக்கலாம். இது சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடிலாம் கணக்கில்லை. நீங்க கலக்க வேண்டிய தண்ணி பச்சை தண்ணி, சுடு தண்ணி அந்த மாதிரி எல்லாம் கணக்கில்லை. எந்த தண்ணியா வேணாலும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மலர் மருந்துகளை எடுக்கும்போது ஒரு 10 நாள் உங்களுக்கு தலைவலி தொடர்ந்து இருக்கிற மாதிரியோ அதிகமா இருக்கிற மாதிரியோ ஒரு ஃபீல் இருந்தாலும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா உங்க மனசுல சப்கான்சியஸ் மைண்டில் தேங்கி கிடக்கிற அந்த மன பிரச்சனைகள் எல்லாம் வெளியே வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் இது அதிகமாகிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் டோட்டலாக இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இது எல்லாமே பூக்களிலிருந்து எடுக்கக்கூடிய பூக்களோட எசன்ஸ் தான் அப்படிங்கிறதுனால எந்த பக்க விளைவுகளும் இல்லாதது. நீங்கள் தைரியமாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.